அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் பாண்டிக்குழம்பினர் அருமை அஸ்ட்ரோ சதீஷ்குமாரின் பணிவான வணக்கங்கள். நண்பர்களே, நம் வாழ்க்கையில் நமக்கு இறைவன் எப்போது முழு துணையாக வருவான்? நம்ம வாழ்க்கையில் வழிபாடு செய்கிறோம், எல்லாம் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணுறோம். நம்ம நினைக்கிறோம் சுவாமி தாங்க எனக்கு எல்லாமே, அவர் தான் துணைன்னு நினைக்கிறோம். ஆனால் சில நேரங்களில் நமக்கு வாழ்க்கையில் துன்பம் இடர்கள் வரும் பொழுது துமண்டு போயிடுறோம். இப்போ இறைவன் துணை இல்லையோ என்ற சந்தேகம் இப்போ இருக்கக்கூடிய இந்த சகல வாழ்க்கையில், இப்போ இருக்கக்கூடிய ஓடுகின்ற வாழ்க்கையில் நிகழ்காலத்தில் ஏற்படுகிறது. அப்போ இறைவன் எப்போது முழு துணையாக வருவான் அப்படிங்கிறத பார்ப்போமா? நம்மளாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஆன்மா ஒரு நிலையில் இருந்தது. அப்போ ஆணவ மலத்தோடு இருந்தது. துணை இல்லாமல் ஆன்மாவுக்கு எப்பவும் இல்லை, அந்த ஆணவ மலம் தான் அப்போ துணை. ஆனால் ஆணவன் துணையா? ஆமாங்க, ஆணவ மலத்தோடு அது இருள் நிலை என்ற அர்த்தம், அது கேவல நிலை என்று சொல்வார்கள். அப்போது ஆன்மா கல் போல கிடந்தது. சரி, பிறவைக்கு உட்படுத்தி இந்த பிறவியை கொடுத்தார் ஆண்டவன். 36 கருவியில் கொடுத்து, இந்த கண்ணு காது மூக்கு செவியெல்லாம் கொடுத்து, எல்லாத்தையும் கொடுத்து, தனு கரண புவன போகத்தை கொடுத்தார். ஆனால் வாழும்போது இந்த ஆன்மா என்ன நினைக்கிது? பிறந்து வாழும்போது இது சகல நிலைன்னு பேர். இப்போது நம்ம சம்பாதிச்ச பொருள் தான் நமக்கு துணை, நம்ம தோட்டம் துணை, காடு துணை, சொத்து துணை, சொந்தங்கள் துணை, இதெல்லாம் துணைன்னு நினச்சி வாழுது. இதுக்கப்புறம் தான் இறைவனை நாடுது. அதனால தான் இறைவன் சில நேரங்களில் மாயையை துணை என்று நம்பினாய், அந்த மாயை பொருட்கை இருக்கட்டுன்னு விட்டுறார். துணையாக நிற்கிறாரு, ஆன்மா பக்குவம் பெறும் வரை விட்டுறார். எப்போ இறைவன் முழு துணையாக வருவார்னா, சிவபோக சாட்டில் ஒரு பாடல் வருது. நனவாதி அந்தத்தில் நாடும் சுகந்தன்னை கனவாதி அந்தத்தில் கண்டு அந்த நனவாதி தோற்றிடும் போது தந்த சுகரூபம் கண்டவர்கள் மாற்றிடுவர் என்றும் மலம் அதாவது இறைவன் கொடுத்த 36 கருவிகளும், இந்த உடம்பும், நாம் சம்பாதிச்சு தேடிய திரவியமும், கொண்ட மனையும், உலகத்தில் இருக்கிற இந்த பொருட்களெல்லாம் தான் எனக்கு துணை என்று நம்பிக்கொண்டிருக்கும் மாயை நம்பிக்கொண்டிருப்பதால் இறைவன் கொஞ்சம் தள்ளி நின்றுக்கிறான். எப்போ இந்த 36 கருவிகளையும் விட்டொழிந்து எனக்கு இதால் எந்த பயனும் இல்லை, இதன் வழி நான் போக மாட்டேன் என்று அதை உணர்ந்து கொண்டு அதிலிருந்து ஆன்மா விலகி இறைவன்தான் துணை என்று நம்புகிறதோ, அவன்தான் சுகம் என்று நம்புகிறதோ, அப்போ இறைவன்